ஹாய், வெல்கம் டு கனகாஸ் கிச்சன். இன்னைக்கு கனகாஸ் கிச்சனில் சிக்கன் மிளகு தொக்கு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தூள் உப்பு போட்டு நல்லா பெசரி 3 டைம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். பாத்திரம் சூடானதும் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதோட 2 ஸ்பூன் மல்லி, இந்த சைஸில் ஒரு கல்பாசி, 2 துண்டு சின்னதாக பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போது வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இதோட 20 நபர் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவை நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 2 துண்டு ஏலக்காய். இதெல்லாம் பொரிஞ்சதும் இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் 2 பங்கு பூண்டுக்கு 1 பங்கு இஞ்சி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் இப்போ சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சைஸ் தக்காளி, ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா இப்போ நல்லா வதங்கிருச்சு. மசாலா வதக்கும் போது ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லாவே சுருளை வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. அப்போ தான் கறி நல்லா வேக ஆரம்பிச்சிடும். நல்லா வெந்துடும். வேறு 10 நிமிஷத்துல நல்லாவே வெந்துடும் கறி. இப்போ கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கறி சிக்கன் பொதுவாக சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க. கறி ஒரு 10 நிமிஷம் வெந்துட்டுருக்கும் இல்லையா, அந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில்லை, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கறி இப்போ வெந்திருக்கும். திறந்து பார்த்துக்கலாம். நல்லா இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பார்த்தாலே தெரியும் நல்லா கறி வெந்திருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. 1/4 டம்ளர் தேங்காய் பால் அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வத்துனதுக்கப்புறம்
அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க 2 நிமிஷத்துக்கு. ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சு விட்டுறலாம். அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்க, இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இப்போ சிக்கன் மிளகு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே தொட்டுக்க சூப்பராக இருக்குங்க.